Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? என்னங்க? இருக்கு ஆனா இல்லை. மகிழ்ச்சி இருக்கு ஆனா மகிழ்ச்சி இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திப்பதற்காக ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்கிறேன். இறை அச்சம். எது? இறை அச்சம். இறை அச்சத்தை பற்றி நாம் தியானிப்பதற்கு முன்பாக எது இறை அச்சம் இல்லை என்பதை முதலே தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அச்சமே இறை அச்சம் அல்ல, இல்லையா? அப்போ எது இறை அச்சம் அல்ல அப்படின்னு 4 காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த 4 காரியங்களும் இறை அச்சம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இயற்கை பயம், நேச்சுரல் ஃபியர். இது இறை அச்சம் அல்ல. குறிப்பாக உயரமான ஒரு மலையில் நின்று கொண்டிருக்கிறீங்க, உயரமான ஒரு கட்டடத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்க. கீழே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஏற்படும்? ஒரு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அச்சம். அதே போல ஒரு இராணுவ வீரர், எவ்வளவுதான் பயிற்சி பெற்ற ஒரு இராணுவ வீரராக இருந்தாலும் அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு பயம் ஏற்படும். என்ன ஆக போகுதோ, ஏதாக போகுதோ என்று. இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பயம், ஒரு அச்சம். இன்னுமாக நம்ம ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்போ தீ இருக்கிறது, உதாரணத்துக்கு தீ இருக்கிறது. நம்ம கையை வச்சா என்ன ஆகும்? சுட்டு விடும். அதனால் நம்ம என்ன செய்வோம்? பாதுகாப்பாக இருப்போம். பயம், தீயை கண்ட பயம். எதுக்காக இந்த பயம்? நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேணும் என்கிறதுக்காக. ஆனால் ஒரு மூளை வளர்ச்சி குறைந்த ஒரு நபர், ஒரு குழந்தை என்ன செய்யும்னா பயப்படாது. என்ன செய்யும்? ரோட்டில் வாகனம் வந்து கொண்டிருக்கும், ஓடி போகும். இந்த வாகனம் வருது, இடித்தா செத்து போவோம் அப்படிங்கிற பயம் இருக்காது. ஆனால் அதனால் கடவுள் இதெல்லாம் இயற்கையான பயம், நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இயற்கை, நம்ம உயரத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? கீழே விழுந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இயற்கையாக இருக்கக்கூடிய அச்சம் அல்லது பயம். இது ஒன்று. இரண்டாவது நம் கடவுளிடம் இறை அச்சம் இல்லாத ஒரு அச்சம் எதுவென்றால் தீயவனிடமிருந்து வருகின்ற பயம். தீயவனும் என்ன செய்கிறான்? பயத்தை தருகிறான். அது கடவுளுடைய பயம் அல்ல, இல்லையா? தூய ஆவியிடமிருந்து பயம் வருகிறது, தீய ஆவியிடமிருந்தும் பயம் வருகிறது, மனிதனிடமிருந்தும் மனித ஆவியிலிருந்தும் பயம் வருகிறது. அதை பிரித்து பார்க்க வேண்டும். எது கடவுளிடமிருந்து வருகின்ற பயம், இறை பயம் என்பது தீயவரிடமிருந்து வருகிற பயம் போன்றதல்ல. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 இறைவார்த்தை 7. இது இரண்டாவது தீயவிடமிருந்து வருகிற பயத்தை பார்க்கிறோம். முதலிலே இயற்கையின் வழியாக இயற்கையான பயம், இரண்டாவது தீயவிடமிருந்து வருகின்ற பயம். இங்கே உதாரணத்திற்கு 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 இறைவார்த்தை 7. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆங்கில பைபிள்ல பார்த்தீங்கன்னா we did not receive the spirit of fear. கோழை உள்ளத்தினை அல்ல அப்படின்னா என்ன கொடுத்திருக்கு ஆங்கில பைபிள்ல? you did not receive the spirit of fear. நீங்க பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அன்பு, வல்லமை, கட்டுப்பாடு
கடவுளிடமிருந்து எது வருகிறது? அன்பு, வல்லமை, கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பயத்தின் ஆவியை கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த பயம் யாரிடமிருந்து வருகிறது? இங்கே இறைவார்த்தை குறிப்பிட்டிருக்கிற இந்த வகையான பயம் யாரிடமிருந்து வருகிறது? இது கடவுளிடமிருந்து வருகின்ற பயம் அல்ல. இது தீயவரிடமிருந்து, அலகையிடமிருந்து, எதிரியிடமிருந்து வருகின்ற பயம். இன்னுமாக நாம் உரோமையர் அதிகாரம் 8 இறைவார்த்தை 15 வாசிப்போம். உரோமையர் அதிகாரம் 8 இறைவார்த்தை 15. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக போதும். நீங்க இது யாரிடமிருந்து? அச்சத்திற்குரிய மனநிலை யாரிடமிருந்து வரல? கடவுளிடமிருந்து வரல. இது யாரிடமிருந்து வருகிறது? இது தீயவனிடமிருந்து வரக்கூடியது. ஆகவே இது இந்த இரண்டாவது பயம். தீயவனிடமிருந்து வரும் பயம் கடவுளிடமிருந்து வரும் இறை பயத்தை போன்றதல்ல. கடவுளிடமிருந்து வரும் பயம் என்ன செய்யும்னா, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இறை வார்த்தையின்படி வாழ கொண்டு போகும். புரியுதா? கடவுளிடமிருந்து வருகிற பயம் என்ன செய்யும்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கும். அந்த வார்த்தையின்படி நம்மை வாழ்வதற்கு கொண்டு செல்லும். ஆனால் தீயவனிடமிருந்து வருகின்ற பயம் இதுக்கு எதிர்மாறா இருக்கும். என்ன செய்ய முடியாது? பயத்தில் இருக்கிறவங்க யாரும் பைபிள் படிக்க முடியாது. மன குழப்பத்தில் இருப்பாங்க. வாசிச்சாலும் உள்ள நுழையாது, குழம்பி போயிருப்பாங்க. இது தீயவன் கொண்டு வருகிற பயம். இது எப்படி இது சாத்தானிடமிருந்து இந்த பயம் இது சாத்தானிடமிருந்து வருகிறதா, கடவுளிடமிருந்து வருகிறதா அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கடவுளிடமிருந்து வருகின்ற பயம் நம்மை எங்க கொண்டு போகும்? இறை வார்த்தை படிப்பதற்கும் அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் கொண்டு செல்லும். ஆனால் தீயமிடமிருந்து வருகிற பயம் இதற்கு எதிர்மாறாக இருக்கும். நம் கடவுளுக்கு கீழ்ப்படியாம, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அந்த வார்த்தையின்படி நடக்க விடாம கொண்டு போகும் இந்த பயம். அடுத்தபடியாக மூன்றாவது நாம் பார்க்கும் என்னன்னா, ரிலிஜியஸ் ஃபியர், மத பயம். மத பயம் எது முக்கியம்? கடவுள் முக்கியமா, மதம் முக்கியமா? கடவுள். ஒரு ஞானி இப்படி சொல்றாரு, நான் கடவுளை கண்டு பயப்படவில்லை, மதங்களை கண்டு பயப்படுகிறேன் அப்படின்னு. நாங்கள் எதை கண்டு பயப்படல? கடவுளை கண்டு பயப்படல. நான் எதை கண்டு பயப்படுறேன்? மதங்களை கண்டு பயப்படுறேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு மதங்கள் மனிதனை பயமுறுத்துவதாக இருக்கிறது. இதுதான் மதத்திலிருந்து வருகின்ற பயங்கள். ஏன்னா கடவுள் நாம் இயேசு ஒரு கோட்பாடை வைத்திருக்கிறார். என்ன கோட்பாடு? முதன்மையான ஒரு அடிப்படை கோட்பாடு. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அடிப்படை கோட்பாடு எது? லவ் ஆஃப் காட் அண்ட் லவ் ஆஃப் நெய்பர். அவ்வளவுதான். கடவுளை அன்பு செய், மனிதர்களை அன்பு செய். சிம்பிள். இதுதான் இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்கு, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் மதத்தை கடந்தவர். இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற அடிப்படை கொள்கையே அன்பு செய், கடவுளை அன்பு செய், மனிதனை அன்பு செய். இதை அடிப்படையாக நாம் கொண்டிருந்தோம்னா, எவ்வளவு அதிகமாக நாம் விசுவாசம் வச்சிருக்கிறோமோ, கடவுள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோமோ, அவ்வளவுக்கு நன்மை நடக்கும். நம்முடைய பங்கா இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய மாநிலமாக இருக்கலாம், நம் நாடாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம். இது என்ன செய்யும்? ஆனால் அந்த அடிப்படை தவறாக போச்சுன்னா, எவ்வளவு அதிகமாக நாம் நம்பிக்கை வச்சிருக்கிறோனோ அவ்வளவுக்கு என்ன நடக்கும்? தீமை தான் நடக்கும், தீங்கு தான் நடக்கும். அப்போ எது முக்கியம்? மதங்கள் அல்ல. ரிலீஜனா, ரிலேஷன்ஷிப், உறவா மதமா? உறவு தான் முக்கியம். எந்த உறவு? இறை உறவு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உறவு அன்பு உறவு. ஏன்னா அவர் அன்பை பற்றி பேசினார், அந்த உறவை பற்றி பேசுறார். அப்போ இங்க மதங்கள் என்ன செய்கிறது? நமக்கு பயங்களை கொண்டு வருகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா எசையா 29 வாசிக்கிறோம். இன்னைக்கு மதம் பேரில் இன்னைக்கு பல சும்மா பேருக்காக கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்க. வாயினால சும்மா என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, ஆனா செயலுக்கு போகல. எசையா 29:13 ஆகவே கடவுள் எச்சரிக்கிறார். எசையா 29:13. என் தலைவர் கூறுவது இதுவே,
வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர். வாய் சொல்லால் என் மக்கள் என்னை அணுகுகின்றனர். உதட்டினால் என்னை போற்றுகின்றனர். உதட்டினால் என்னை போற்றுகின்றனர். அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்களது இறையச்சம் மனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்தது. இப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் கூட நாம் சும்மா வாயில மட்டும் வார்த்தையை சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை மாறல அப்படின்னா நம்ம சும்மா வெறும் கட்டளைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம், கட்டளைகளை வாயில உச்சரித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க என்ன இருக்குது? இது மதமாகி விட்டது, இங்க கடவுள் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னுமாக மூட நம்பிக்கைகள், பல மதங்களிலே மூட நம்பிக்கைகள், மதம் என்கிற பெயரில் மூட நம்பிக்கையினால பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. பல மூட நம்பிக்கைகள் இருக்கிற மதங்களிலே. இதெல்லாம் எதை கொடுக்குது? இதெல்லாம் பயத்தை கொடுக்கிறது, பயத்தை தருகிறது. இதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக நாம் மனிதர்களை கண்டு பயப்படுவது. நான்காவது என்னது? மனிதர்களை கண்டு பயப்படுவது. கடவுளை கண்டல்ல, யாரை கண்டு? மனிதர்களை கண்டு பயப்படுவது. நீதிமொழிகள் அதிகாரம் 29 இறைவார்த்தை 25 படிப்போம். நீதிமொழிகள் அதிகாரம் 29 இறைவார்த்தை 25. பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர், பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார். கண்ணியில் சிக்கிக் கொள்வார். ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கோ அடைக்கலம் கிடைக்கும். பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார்கள். கண்ணியில சிக்கிக் கொள்வார்கள். ஆண்டவரை நம்புவர்களுக்கோ அடைக்கலம் கிடைக்கும். அதனால நாம் கடவுளுக்கு நாம் பயந்தோம் என்றால் நாம் யாரையும் பற்றி என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆக மனிதர்களை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு மனிதர்களை பயந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடவுளை குறித்து பயப்படுவதை விட இன்னைக்கு பல மனிதர்கள் யாரை குறித்து பயப்படுவாங்க? மனிதர்களை குறித்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன செய்திருவாங்க, மனிதனுக்கு தான் இன்னைக்கு பயப்படுறாங்க. ஆகவே இந்த பயம் என்ன பயம் அல்ல, இந்த பயம் இறை பயம் அல்ல. இன்னும் பார்க்கிறோம் எசையா அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 12 முதல் 13 வரை. எசையா அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 12 முதல் 13 வரை. இந்த மக்கள் சதித்திட்டம் என்று அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நடுங்கி நிலை குலையவும் வேண்டாம். படைகளின் ஆண்டவர் ஒருவரே தூயவர் என போற்றுங்கள். அவருக்கே அஞ்சுங்கள். அவர் திருமுன்னே நடுங்குங்கள். யாருக்கு மட்டும்தான் நாம் நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும்? அவர் தான் தூயவர். ஆகவே ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள். அவருக்கே அஞ்சுங்கள். அவர் திருமுன்னையே நடுங்குங்கள். என்ன மனிதர்கள் முன்பாக நீங்க என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் நடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடவுள் சொல்லுகிறார். ஆகவே இங்கே 4 பயங்களை பார்த்தோம். இந்த 4 பயங்களும் எந்த பயம் இல்லை? இறை பயம் அல்ல. இப்போ நான் இறை பயத்தை பார்க்க போறேன். அப்ப எது இறை பயம் அப்படின்னு சொல்லிட்டு, எது இறை பயம் இல்லை? இயற்கை பயம் இறை பயம் அல்ல. அப்புறம் தீயோனிடமிருந்து வருகிறது இறை பயம் அல்ல. மதத்தை பற்றிய பயம் இறை பயம் அல்ல. மனிதனை குறித்த பயம் இறை பயம் அல்ல. இந்த 4மே இறை பயம் அல்ல. இப்போ நாம எது இறை பயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். எது இறை பயம் என்று, இல்லது இறை அச்சம், எது இறை அச்சம் என்று பார்ப்போம். நமக்கு 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன? 10 கட்டளை முதல் கட்டளை விடுதலை பயணம் 20:3 பார்ப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 20 இறைவார்த்தை 3. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்காது. போதும். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது.
இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு இரையச்சம் உண்டாகும். இந்த கட்டளைக்கு, இந்த முதல் கட்டளைக்கு, 10 கட்டளையிலே இந்த முதல் கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நமக்குள்ள என்ன உண்டாகும்? இறை அச்சம் உண்டாகும். அப்போ நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னா, கடவுளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். என்ன செய்வோம்? கடவுளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். கடவுளுக்கு எதை முதலிடத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? இங்க கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். அவர் யாரு? கடவுள் யாரு? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல கடவுள் தன்னையே நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கடவுள் தம்மையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னையே நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். தன் ஒரே மகனை நமக்காக கொடுத்து தன்னையே அவர் நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். நம் வாழ்வில் அவர் இருக்கிறார். நம் வாழ்வில் அவர் எப்போதும் இருக்கிறார். அவருடைய உறவில் நாம் என்ன செய்ய முடியும்? இணைய விரும்புகிறார். நம்முடைய உறவிலே அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? கடவுள் இணைய விரும்புகிறார். படைப்புகளின் தூசாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் வல்ல கடவுள் இந்த உரிமை வாய்ப்பை தரும்போது எந்த இடத்தை அவருக்கு நாம் கொடுக்கணும்? எப்படிப்பட்ட கடவுள் அவர்! நமக்காக இம்மட்டும் செய்த கடவுள், அவருக்கு தூசாக இருக்கக்கூடிய நமக்கு அவர் இம்மட்டும் செய்த அந்த கடவுளை நினைச்சு அவருக்கு நாம் என்ன செய்யறோம்? முதலிடத்தை கொடுக்கிறோம். அவரை விசுவசிச்சு, அவர் ஒருவர் தான் கடவுள் என்பதை, இந்த சத்தியத்தை, இந்த விவிலிய உண்மையை நாம் விசுவசிச்சு அவருக்கு முதலிடத்தை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இரையச்சம் கொண்டவர்களாக இருப்போம். அப்போ என்ன செய்வோம்? நாம் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். இல்லைன்னா என்ன ஆகும்? நாம் எதற்கு பயப்படுறோமோ அது நம்முடைய கடவுளாயிடும். பிரைஸ் தி லார்ட். நான் யாருக்கு பயப்படுறோமோ, எதற்கு பயப்படுகிறோமோ அதுதான் நம்முடைய கடவுளாகிவிடும். கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், மனிதர்கள் முதல்ல எதை கும்பிட்டாங்க, வழிபட்டாங்க? எதை கண்டு பயப்பட்டாங்களோ அதை என்ன செய்ய கடவுளாக்கிட்டாங்க. நெருப்பை கண்டு பயப்பட்டாங்க, உடனே நெருப்பை கடவுளா வழிபட ஆரம்பிச்சாங்க. சூரியனை கண்டு புரியல பயப்பட்டாங்க, சூரியனை கடவுளாக வழிபட ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம கடவுளை கண்டு பயப்பட்டோம் என்றால், உண்மையான கடவுளை கண்டு நாம் பயப்பட்டோம் என்றால், அவன் நம்ம என்ன செய்வோம்? அவரை மட்டுமே வழிபட ஆரம்பிப்போம். வேறு யாரையும் வழிபட ஆரம்பிக்க மாட்டோம். அவரை வழிபட ஆரம்பிப்போம். அவரை வழிபட ஆரம்பித்தோம்னா நம்ம அவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்வோம்? வாழ ஆரம்பிப்போம். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். வேற எதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். இதை பாருங்க, ஒரிசா மாநிலத்தில் கந்தமால்ங்கிற ஒரு இடம் தெரியுமா? கந்தமால் பல வருடங்களுக்கு முன்பாக 2008ஆம் ஆண்டு அங்கே மதவாதிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், எழுத்தறிவற்ற ஏழை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டு மத வாதத்தை தூண்டிவிட்டு அவர்களை என்ன செஞ்சாங்க? கொடுமைப்படுத்தினாங்க. நூற்றுக்கு உட்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்படி கொடுமைகள்லாம் நடந்தது. ஆனால் அந்த ஏழை எளிய மக்கள் என்ன செய்யலை? மனம் மாறல, யார் கண்டு பயப்படலை. அங்கே எந்த பயம் வந்தது? மத பயம் வந்தது. பலர் என்ன செய்வாங்க? என் உயிரை மட்டும் விட்டுருங்க, நீங்கள் சொல்கிற மதத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்படி தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சிலர் மனிதர்கள் பயமுறுத்தி ஒரு பெரிய ஒரு அறிவாளை காட்டினா பயந்து என்ன செஞ்சிருவாங்க? அந்த மனிதனை கண்டு பயந்து அவங்களுடைய நம்பிக்கையை என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. அவங்க பயப்படலை. ஏன்னா கடவுள் மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கடவுள் ஒருவரே கடவுள் என்ற ஒரு சத்தியத்தை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? கேட்டிருந்தாங்க, அதை நம்பினாங்க. கடவுள் மீது மட்டும் பயம் இருந்ததுனால யாருக்கும் அவங்க என்ன செய்யப்பட இல்லை? அவங்க பயப்படவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நாம் பார்க்குற எவ்வளவு நபர்கள் இப்படி வேத சாட்சிகள் என்ன செஞ்சுருக்காங்க? விசுவாசத்தின் நிமித்தம் கடவுளுக்காக தன் உயிரை கொடுக்க கூட முன் வந்திருக்காங்க. எதை கண்டு அவங்க பயப்படலை இல்லையா? எத்தனையோ புனிதர்களை வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். மரிய குரட்டியை என்ன அலெக்சாண்டருங்கிறவன் என்னென்ன செய்தான்? பயமுறுத்தினா.
நான் சொல்கிற மாதிரி இந்த பாவத்துக்கு இணங்க இல்லைன்னா உன்னை கொன்று போடுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் என்ன செய்யலை, அந்த மனிதனுக்கு பயப்படலை. அலெக்சாண்டர் என்ற மனிதனுக்கு மரிய குரட்டி பயப்படலை. உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன், உயிர் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கடவுளுக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன். ஏன்னா அவ்வளவுக்கு அந்த அலெக்சாண்டர் என்ற மனிதன் மீது கொண்ட பயத்தை விட யாருக்கு மேலே பயம் வந்துச்சுன்னா கடவுள் மீது பயம் வைத்திருந்தா. Praise the Lord. Hallelujah. ஆகவே இப்போது நாம் என்ன பார்க்கறோம்னா, இயேசு நமக்கு முன்மாதிரி. இப்படிப்பட்ட எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. கடவுளுக்கு மட்டும் பயந்து எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளோ நீதிமான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான நீதிமான்கள் வாழ்ந்திருக்காங்க. விபிலியத்திலே பல நபர்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், மோசேயை குறித்து பார்க்கிறோம். உயிரை விட மேலாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். இப்படி பலரை நாம் பார்க்கின்றோம். இவை அனைத்திலுமே நமக்கு முன்னோடியான முதன்மையான ஒரு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னு சொன்னா, யாரு முதன்மையான எடுத்துக்காட்டு விவிலியத்தில்? இறை பயத்திற்கு முதன்மையான ஒரு எடுத்துக்காட்டு யாரு? முதன்மையான எடுத்துக்காட்டு விவிலியத்திலே முதன்மையான எடுத்துக்காட்டு சொல்றேன், யோசேப்பு. முதன்மையான எடுத்துக்காட்டு அவை மரியாள். இயேசு கிறிஸ்து தான் முதன்மையான எடுத்துக்காட்டு. விவிலியத்தில் யாரு முதன்மையான எடுத்துக்காட்டு? இயேசு கிறிஸ்து. அதை நம்ம பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துடைய இந்த இறையச்சம், இயேசுவிடம் இருந்த அந்த இறையச்சம், அதை நம்ம பார்ப்போம். எசையா 11 இறைவார்த்தை 1-3. இங்கே எசையா என்ற இறைவாக்கினர் இயேசுவை குறித்து அவர் முன்குறிக்கிறார். இங்கே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும், ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். போதும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும், ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஆண்டவரின் ஆவி முதல்ல எத்தனை? 1. முதல்ல ஆவி. ஆண்டவருடைய ஆவி யார் மேல் தங்கி இருக்கும்? இயேசுவின் மீது. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசையா முன்குறிக்கிறார், இயேசுவை குறித்து முன்குறிக்கிறார். இயேசுவின் மீது தங்கி இருக்கும். அப்புறம் அது 1 ஆவி. 2வது என்னது? அது ஞானம். 3வது மெய்யுணர்வு. 4வது அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு. 7வது என்னது? ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு. இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். இவற்றை ஆவி அவருக்கு அருள்வார். Praise the Lord. இப்போ உங்க இயேசுவுக்கு ஆவியானவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? இந்த 7 கொடைகள்ல, எசையா கொடைகள்ல அந்த 7வது கொடை எது? ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு. அப்போ இந்த ஆண்டவரை பற்றிய அச்சம் எங்கிருந்து வருது? மனிதனிடமிருந்து வரல, மதங்களிடமிருந்து வரல, இயற்கையிடமிருந்து வரல. யாரிடமிருந்து வருகிறது? கடவுளிடமிருந்தே வருகிறது, தூயாவியிடமிருந்தே வருகிறது. இந்த இறையச்சம் யாரிடமிருந்து வருது? தூயாவியரிடமிருந்து வருகிறது. இயேசுவுக்கு இந்த இருந்து வந்தது. அதனாலதான் இறைவசனம் 3 படிப்போம். எசையா 11 இறைவசனம் 3. அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். அப்ப பாருங்க, இயேசுவும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா 1 கடவுளுக்கு அஞ்சி நடப்பது, இன்னொன்று அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் அப்படின்னு. மகிழ்ச்சியாகவும் பயத்தோடு இருக்க முடியுமா? நாம் பயத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க முடியுமா? ஆனால் இறை அச்சம், இறை பயம் என்பது, இறை பயம் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். ஏன்னா இது எங்கிருந்து வருகிறது? இந்த பயம் வெளியிலிருந்து வருகிறதல்ல, ஆவியாரிடமிருந்து வருகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்தார்னா, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். இயேசு எவ்வளவு துன்பப்பட்டார் இல்லையா? எவ்வளவு துன்பப்பட்டார் நமக்கு தெரியும். அந்த துன்பத்தின் மத்தியிலும் அவர் எப்படி இருந்தார்? கடவுளுக்கு
அஞ்சு இருப்பதில் அவர் எப்படி இருந்தார்? மகிழ்ந்திருந்தார், மகிழ்ச்சியோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் இங்கே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, அவர் இறைமகன், பாவமற்ற இயற்கை குணம் கொண்டவர். அப்படிப்பட்ட இயேசுவுக்கே கடவுளை பற்றிய ஒரு அச்சத்தை தூய ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கே அந்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இறை அச்சம் என்ற அச்சத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாக கடவுளை பற்றிய அச்சம் நமக்கு தேவைப்படுது, இறை அச்சம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுகிறது. இயேசுவுக்கே அந்த தூய ஆவியானவர் இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நமக்கு தேவைப்படுகிறது, இறை அச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. அதான் இறைவசனம் 3 நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது, தொடர்ந்து பார்க்கிற போது, இயேசு ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்போது நமக்கும் என்ன உண்டாகும்? இங்கே மகிழ்ச்சி உண்டாகும். இன்னொரு உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது என்ன அப்படின்னா, இயேசு இறையச்சத்தோடு அவர் ஜெபிக்கிறார். அதை நான் பார்க்கிறோம். இயேசு எப்போதும் அவரிடத்தில் இறையச்சம் இருந்தது. அவர் ஜெபித்த போதும் இறையச்சம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஜெபித்த போதும் அவரிடத்தில் என்ன இருந்தது? இறையச்சம் இருந்தது. அதனால தான் இயேசுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இயேசுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி ஜெபிச்சாரு? இறையச்சத்தோடு இயேசு ஜெபித்தாரு. நாம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? நாம ஜெபிக்கும் போது நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? இறையச்சத்தோடு ஜெபிக்கணும். எபிரேயர் 5:7-8. எபிரேயர் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 7-8 நாம் வாசிப்போம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில், அவர்னா யாரு? இயேசு. இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி, உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாருங்க, இயேசு எப்படி செய்கிறார்? அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப நாம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? இறை அச்சத்தோடு ஜெபிக்கணும். அப்போது கடவுள் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் கூட அவர் ஜெபிக்கிறார். என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார். இறை அச்சத்தோடு அவர் ஜெபிக்கிறார். இயேசு கடவுள் மீது கொண்ட அச்சத்தை இங்கே காண்பிக்கின்றது. இந்த அச்சம்தான் இயேசு தந்தையாய் இறைவன் மீது கொண்ட இந்த அச்சம்தான் அவரை கீழ்ப்படிய வைத்தது. என் விருப்பத்தின்படி அல்ல, உன் விருப்பத்தின்படி. இறையச்சம். அவர் ஜெபிக்கிறார். அவருக்குள்ள ஒரு இறையச்சம், என் விருப்பப்படி நடக்கணுங்கிற ஒரு போராட்டம். ஆனா இந்த போராட்டத்தின் மத்தியில கடவுள் மீது உள்ள ஒரு அச்சம், இல்ல என் விருப்பத்துக்கு அல்ல, அவருடைய விருப்பத்துக்கு நான் கீழ்ப்படியணும். இந்த அச்சம் எங்க கொண்டு போகுது? கடவுளுக்கு கீழ்ப்படிய கொண்டு போகிறது. இதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? இந்த இறையச்சத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆக உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குமானால், இறைவனை குறித்த ஒரு பயம் இருக்குமானால், அது எப்படிப்பட்ட பயம் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் நினைத்தால் உங்களையே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பார்க்கணும். இது என்ன கடவுளுக்கு கீழ்ப்படிய தூண்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. உங்களுக்கு ஒரு அச்சம் வருது. இந்த அச்சம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கொண்டு போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆராய்ச்சி செய்து நாம் பார்க்கணும். இது நாம் கொஞ்சம் இயேசுவை குறித்து குறைவாக நாம் பார்த்தோம். இன்னும் பார்க்க வேண்டியிருக்கிறது இறையச்சத்தை குறித்து. அடுத்ததாக நாம் இறையச்சம், இந்த
ஆதி திருச்சபையில் இருந்த இறை அச்சத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இயேசுவிடம் இருந்த இறை அச்சத்தை பார்த்தோம். இப்போது ஆதி திருச்சபையில் இருந்த இறை அச்சத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க போகின்றோம். அதற்கு திருத்தூதர் பணிகள் எடுத்துக்கொள்வோம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9 இறைவார்த்தை 31. திருத்தூதர் பணிகள் 9:31. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துணையால் பெருகி வந்தது. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். இங்கே யூதேயா, கலிலேயா, சமாரியா பகுதிகளில் உள்ள ஆதி திருச்சபை பற்றி விவரிக்கப்படுகிறது. ஆதி திருச்சபை பற்றி சொல்லப்படுகிறது. அவருடைய விசுவாசத்தின் பொருட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டுன்னா, விசுவாசத்தை குறித்து அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆதி திருச்சபையில் இவர்கள் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? துன்புறுத்தப்பட்டார்கள். they were persecuted. இந்த காலகட்டத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த துன்புறுத்துதலின் காலம் முடிந்த பிறகு ஏற்பட்ட ஒரு ஓய்வு, இந்த துன்புறுத்துதலுடைய காலம் முடிந்த போது ஏற்பட்ட ஓய்வு மற்றும் ஆசி நிறைந்த சூழ்நிலையைத்தான் இங்கே விவரிக்கப்படுகிறது. இந்த மக்களே, இந்த ஆதி திருச்சபையிலே யூதேயா, கலிலேயா, சமாரியா பகுதியெல்லாம் துன்புறுத்துதலுக்கு உட்பட்டது. இந்த துன்புறுத்துதலுக்கு பின்பு ஒரு ஓய்வு ஏற்பட்டது. அதன் பிறகு வந்த சூழ்நிலை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே 2 காரியங்களை பார்க்கிறோம். என்ன காரியங்கள்? எத்தனை? இங்கே 2 காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் தூய ஆவியின் துணை கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தார்கள் என்பதை இங்கே ஒன்று பார்க்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு, அவர்கள் தூய ஆவியின் உந்துதலால் கடவுளுக்கு அஞ்சி நடந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அங்கே திருச்சபை வளர்ச்சியுற்றது. என்ன ஏற்பட்டது? வளர்ச்சி. வறட்சி அல்ல, வளர்ச்சி உற்றது. அங்கே என்ன இருந்தது? அமைதி இருந்தது. என்ன இருந்தது? அமைதி இருந்தது. உறுப்பினர்கள் பெருகி வந்தார்கள். உறுப்பினர்கள் என்ன செய்தாங்க? பெருகி வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒன்று, நம்ம கேட்டு பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய பங்கில் வளர்ச்சி இருக்குதா, அமைதி இருக்குதா? வளர்ச்சி இருக்கிறதா, அமைதி இருக்கிறதா? இல்லை நம்முடைய திருச்சபையில் வளர்ச்சி இருக்கிறதா, அமைதி இருக்கிறதா? நம்முடைய இந்திய திருச்சபையில் வளர்ச்சி இருக்கிறதா, அமைதி இருக்கிறதா? உலக திருச்சபையில் வளர்ச்சி இருக்கிறதா, அமைதி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வளர்ச்சியும் அமைதியும் இருக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்னா, துன்புறுத்தப்பட வேண்டும். திருச்சபை துன்புறுத்தப்பட வேண்டும். இந்திய நாட்டில் ஒரிசா மாநிலத்தில் இந்த கந்தமால் சொன்னோம் இல்லையா, 2008 கந்தமால் பகுதியில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவங்க என்ன செய்தாங்க? கொலை செய்யப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிக்கப்பட்டது. அவர்கள் வீடு இல்லாமல் காடுகளில் ஒளிந்து போய் தனிமையில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியில், துன்புறுத்துதலின் மத்தியில், இப்போது அதன் பிறகு அவங்க வந்து அந்த திருச்சபை இப்போது எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆய்வு செய்தார்கள். சில காலம் கழித்த பிறகு, இந்த துன்புறுத்துதலுக்கு பிறகு, சிறிது கால ஓய்வுக்கு பிறகு, அந்த திருச்சபை கந்தமால் பகுதியிலே தற்போதைய திருச்சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தபோது, அங்கே அந்த திருச்சபையில் இன்னைக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்ற ஆய்விலே முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபை வளர்ச்சி அடைந்ததாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபையிலே இன்னும் விசுவாசம் பலமடைந்திருப்பதாக ஆய்விலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இப்போது கடவுளிலே அமைதியோடு இருக்கிறார்கள் என்பது அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துன்புறுத்தப்படாமல் என்ன செய்ய முடியாது? வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை. நம்ம இந்திய திருச்சபை நான் பார்ப்போம், எல்லாம் எப்போது சொல்லுவாங்க 3% தான். எத்தனை ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க 3%. வளர்ச்சி எங்கே இருக்குது?
நம் தென்னிந்திய திருச்சபையில் வளர்ச்சி எங்கே இருக்கிறது? நம்முடைய பங்கை எடுத்து பார்ப்போம். பங்குல வளர்ச்சி இருக்குதா? பங்குல அமைதி இருக்குதா? நம்முடைய பங்குல அமைதி இருக்குதா? நம்முடைய பங்குல வளர்ச்சி இருக்குதா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான துறவற சபைகள், வேற ஆயிரக்கணக்கான துறவற சபைகள் இருக்கு. ஆனா ஒரு சின்ன அச்சுறுத்தினா ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு, அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் இறைவார்த்தை பேசக்கூடாது. ஏதோ மனமாற்றத்திற்கு கடவுளுடைய வார்த்தை பேசுறோம். மனம் மாற்றுவதற்காக, மனதை மாற்றுவதற்காக. இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த அடிப்படை போதனை. உலகம் இங்கும் சென்று எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், மனமாற்றத்தினுடைய நற்செய்தியை அறிவியுங்கள், மனமாற்றத்திற்கான நற்செய்தி அறிவியுங்கள். மனமாற்றம், எப்போது மனமாற்றம் வரும்? இறையச்சம் ஏற்பட்டால் தான் மனமாற்றம் ஏற்படும். மக்கள் கடவுளை கண்டு பயப்படணும். நம்முடைய பங்குகளில் எத்தனை மக்கள் இறையச்சம் இருக்கிறது? இந்த இறையச்சம் இல்லை என்றால் எப்படி கடவுளுக்காக துன்புற முடியும்? கடவுளுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? துன்பம் இல்லாமல் எப்படி அவர்கள் அமைதி அடைய முடியும், வளர்ச்சி அடைய முடியும்? பாருங்க, இன்னைக்கு காலப்போக்கில் இன்னைக்கு நிறைய துறவற சபைகள் காணாமல் போய்விடும். பாருங்க, அழிந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் துறவற சபைகள்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆலயங்கள் எல்லாம் மியூசியம் ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் இறையச்சம் இல்லை, இறையச்சம் குறைந்து கொண்டிருக்கிறது. கடவுள் மீது பயம் இல்ல, அச்சம் இல்ல. அதுதான் இன்னைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை நீடித்தால் இன்னும் சில காலங்களிலே ஏற்கனவே காளான்களை போல பல துறவற சபைகள் தோன்றியது இருக்கிறது, பல திருச்சபைகள் தோன்றி இருக்கிறது. ஆனால் அது காணாமல் போனது. காரணம் அங்கே இறையச்சம் இல்லை. ஒருவேளை இன்றும் சில துறவற சபைகள் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கலாம். பல பணிகளை செய்து கொண்டு, முதன்மையான பணியை செய்யாமல் பல பணிகளை செய்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கட்டாயம் ஒரு நாள் அந்த சபைகள் காணாமல் போய்விடும், இறையச்சம் இல்லை என்றால். ஏன்னா இதுதான் ஆதி திருச்சபையில் நான் பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணம், அங்கே அமைதிக்கு காரணம், அவர்கள் என்ன செய்யப்பட்ட அங்கே மக்களிடம் இருந்த அந்த இறையச்சம் என்று நமக்கு இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 5 வாசிப்போம். எபேசியர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 21. எபேசியர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 21. கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். நம் இறையச்சம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? கடவுளுக்கு மட்டும் நாம் பணிஞ்சிருக்க மாட்டோம், ஒருவருக்கும் என்ன செய்வோம்? பணிந்திருப்போம். ஏன்னா இதுதான் போதனையினுடைய அடிப்படையே, இயேசுடைய போதனையுடைய அடிப்படை இதுதான். கடவுளை அன்பு செய், மனிதனை அன்பு செய். கடவுளுக்கு பணிஞ்சிரு, பிறருக்கும் பணிந்திரு. பணிவு, பிறருக்கு பணிந்திருக்க சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இங்கே 2 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஒருவருக்கொருவர் பணிவோடு தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, கடவுளிடத்தில் நாம் அச்சம் கொண்டிருக்க வேண்டும். 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த மனநிலை எப்போது வரும் என்றால், கடவுள் மீது நாம் அச்சம் கொண்டிருக்கும் போது இந்த மனநிலை உண்டாகும். எந்த மனநிலை? பிறர் மீது பணிந்திருக்கக்கூடிய மனநிலை நமக்கு உண்டாகும். கடவுளிடத்தில் அச்சம் இருக்கின்ற போது அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி நான் என்ன செய்யலை, பயப்படுறதில்லை. ஏன்னா எனக்கு கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்து தான் பயப்படுறேன். இவங்க வார்த்தையை கண்டு நான் பயப்பட மாட்டேன், அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை கண்டு பயப்பட மாட்டேன். நான் கடவுளுக்கு தான் பயந்துருக்கிறேன். அதனால் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு கோபம் வராது. கடவுளுக்கு பயந்துருந்தால் என்ன செய்ய வராது? கோபம் கூட வராது. யார் என்ன சொன்னாலும் கோபம் வராது, பணிவு தான் வரும், தாழ்ச்சி தான் வரும். வேறு என்ன வரும்? அவங்கள பார்த்து அனுதாபம் தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பிறருக்கு நாம் என்ன செய்வோம்? பணிந்திருக்கோம். நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். குடும்பங்கள் அப்படின்னா என்ன செய்யாது? இறையச்சம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்காது. அங்கு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அண்ணன் தம்பி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. அங்கே என்றால் அங்கே என்ன இருக்கிறது? அங்கே இறையச்சம் இருக்கிறது. இன்னுமாக 1 பேதுரு
இந்த இறையச்சம் இருப்பதற்கு 2 காரணங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த இறையச்சம் நமக்கு இருக்கணும் என்கிறதுக்கு 2 காரணங்கள் பார்க்கிறோம். 1 பேதுரு அதிகாரம் 1 இறைவார்த்தை 17 19 வரை நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்து அல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். ஓகே, சரி. இங்கே 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து தந்தையாம் கடவுள் அவர் என்ன செய்வார், ஆள் பார்த்து செய்ய மாட்டார். ஒரு நாள் நமக்கு என்ன செய்யணும், நாம் செய்ய செயலுக்கு பொருத்தம் அவர் செய்வார். ஒரு நாள் அவர் தீர்ப்பிடுவார். தந்தையாகிய கடவுள் ஒரு நாள் தீர்ப்பிடுவார். ஆள் பார்த்து தீர்ப்பிட மாட்டார். நம்முடைய செயலின் நிமித்தம் அவர் என்ன செய்வார், கடவுள் தீர்ப்பிடுவார். ஒரு நாள் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு நாள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஒரு காரணம். நாம் கடவுள் இறையச்சம் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம், நமக்கு ஒரு நாள் தீர்ப்பு உண்டு. நாம் இரக்கத்தின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இரக்கத்தின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், தீர்ப்பிடுதலின் நாள் வரும். ஆகவே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், தீர்ப்பிடுவோராக வருவார். நீதியின் அரசராக அவர் வருவார். அதனால நம்ம இந்த பயம் நமக்கு இருக்கணும். அவர் நம் செயலை மாற்றியாக வேண்டும். நம் விருப்பப்படி நாம் வாழ முடியாது. கடவுளுடைய விருப்பப்படி தான் நாம் வாழ்ந்து ஆகணும். இது ஒரு காரணம், நாம் இறையச்சத்தில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு காரணம். இன்னொன்று வந்து இயேசு நமக்கு அதுக்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, விலை கொடுத்திருக்கிறார். நமக்கு எவ்வளோ பெரிய விலை, பொன்னையும் பொருளை போன்றதல்ல, இயேசுனுடைய ரத்தத்தையே நமக்காக கொடுத்து விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சிந்திய ரத்தத்தினுடைய விலை மதிப்பு நமக்கு தெரியும். இயேசு சிந்திய ரத்தத்தினுடைய மதிப்பு எதுக்காக, நம்மை மீட்கிறதுக்காக. அதை பொன்னுக்கும் பொருளுக்கும் இதை ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவார்த்தை சொல்லுகிறது. இயேசு சிந்திய பரிசுத்த ரத்தத்தினுடைய மதிப்பு பொன்னோ பொருளோ போன்றதல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார் கடவுள் நமக்காக. நாம் மீட்கப்படணுங்கிறதுக்காக, நம்மை விண்ணகம் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு இவ்வளவு விலை கொடுத்திருக்கிறாரு. இது நமக்கு பயத்தை கொடுக்கணும். சும்மா இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் தண்ணியை திறந்து விடுற மாதிரி இயேசுனுடைய ரத்தத்தை பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அதனுடைய மதிப்பு என்னன்னு பார்க்கணும். எவ்வளவுக்கு கடவுள் நம்ம மீது அக்கறை வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரே மகனை நமக்காக கொடுப்பார், பலி கொடுப்பார். அவருடைய ஒரே மகனை பலியாக கொடுத்து ரத்தம் சிந்த வைப்பார். அவ்வளவுக்கு அவர் நம்ம மீது மதிப்பு வச்சிருக்கிறார். நம்முடைய வேல்யூ அவ்வளவு கடவுள் பார்வையில். நாம நம்ம மீது மதிப்பு வச்சிருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள், உயிரை கொடுத்த கடவுள் நம்ம மீது நாம் மீட்கப்படணுங்கிறதுக்காக அவ்வளவுக்கு அக்கறை வச்சிருக்கிறார். அதனால தான் ஒரே மகனை நமக்காக அனுப்பி அவர் ரத்தம் சிந்த வச்சிருக்கிறார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், கடவுள் மீது என்ன செய்வோம், அச்சம், கடவுள் மீது அச்சம் கொள்வோம். கடவுள் மீது நாம் என்ன செய்வோம், பயம் கொள்வோம் என்று 2 காரணங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் கடவுள் மீது அச்சம் கொள்வதற்கு இந்த 2 காரணங்களை இங்கே கடவுள் இந்த இறை வார்த்தை மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். இன்னுமாக ஆண்டவர் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இறையச்சமே ஞானத்தின் தொடக்கம். இதை நம்ம வந்து யோபு அதிகாரம் 28 இப்போ வாசிக்க வேண்டாம். யோபு அதிகாரம் 28 இறைவார்த்தை 20 - 28 வரை வாசிக்கின்ற போது நாம் இதை பார்க்க முடியுது. இங்கே பார்க்குறோம். இறைவசனம் 20, 21 படிங்க. யோபு 28 இறைவார்த்தைகள் 20 மற்றும் 21. அவ்வாறாயின் எங்கிருந்து வருகிறது ஞானம், எங்கிருந்து வருகிறது ஞானம், எங்குள்ளது அறிவின் உறைவிடம், எங்குள்ளது அறிவின் உறைவிடம். வாழ்வோர் அனைவர்
தம் கண்களுக்கும் ஒளிந்துள்ளது. வாழ்வோர் அனைவர் தம் கண்களுக்கும் ஒளிந்துள்ளது. வானத்து பறவைகளுக்கும் மறைவாய் உள்ளது. வானத்து பறவைகளுக்கும் மறைவாய் உள்ளது. மறைவாய் உள்ளது. இந்த ஞானம் எங்க இருக்குது? எப்படி இருக்குது? அனைவருக்கும், வாழ்வோர் அனைவர் கண்களுக்கும் ஒளிந்துள்ளது. இது மறைவாக இருக்குது அப்படின்னு. இன்னும் வசனம் 24 படிங்க. 24. ஏனெனில் வையகத்தின் எல்லை வரை அவர் காண்கின்றார், வானத்தின் கீழ் உள்ளவற்றை பார்க்கின்றார். ஏனெனில் வையகத்தின் எல்லை வரை அவர் காண்கிறார், வானத்தின் கீழ் உள்ளவற்றை பார்க்கிறார். கடைசியாக யோபு சொல்கிறார் இறைவசனம் 28. அவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். மெதுவா படிங்க. கடவுள் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு, அதுவே அறிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க நம்ம சில காரியங்களை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த படைப்பை நாம் பார்க்கும் போது கடவுளுடைய ஞானம் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலக படைப்பை பற்றி நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஞானம். இதை யார் படைச்சது? இந்த ஒட்டுமொத்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். அவன் கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை பார்க்கிறோம். இது அறிவால இதை சிந்திக்க முடியுமா? இந்த மனித அறிவால இந்த ஞானத்தை நாம் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு ஞானம் இந்த உலகத்தினுடைய படைப்பு. கடவுள் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார். அவ்வளோ எவ்வளவு ஞானம் கடவுளத்தில் இருக்குன்னா இதை நம்முடைய அறிவால், நம்முடைய ஞானத்தால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் கடவுளுடைய ஞானத்தை நாம் பெற ஒரே வழி என்னன்னா, இதை அறிவால் புரிந்து கொள்ள முடியாது கடவுளுடைய ஞானத்தை. ஆனால் கடவுளுடைய ஞானத்தை பெறக்கூடிய ஒரே வழி கடவுளிடம் கொள்ளும் அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறது. கடவுள் மீது அச்சம் கொள்வதன் மூலமாகத்தான் உண்மையான ஞானத்தை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு சேர்ந்து தீமை விட்டு விலகுவதுதான் அறிவும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடவுள் பாருங்க, அனாதி ஞானம் கொண்டவர் கடவுள். அனாதி ஞானம். அந்த இந்த உலகத்தினுடைய மொத்த ஞானமும் உள்ளடக்கிய கடவுள் தான் அவருடைய ஞானம். இந்த ஞானம் எப்படிப்பட்டது? இந்த ஞானத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? கடவுள் மீது அச்சம் கொள்ளணும். இந்த கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இறையச்சம் இருந்துச்சுன்னா இந்த ஞானத்தை நாம் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட பெரிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேண்டும்? இறையச்சம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுகிறது. அதனால் ஞானத்திற்கு ஒரு நல்லொழுக்க அடிப்படை இருக்கிறது. அதுதான் இந்த மாரல் ஃபவுண்டேஷன். இந்த ஞானத்திற்கு அது என்னென்னா ஒரு நல்லொழுக்க அடிப்படை. அது என்ன அப்படின்னா, நம்ம இது ஒரு இந்த ஞானம் என்பது வெறும் புக்தி சார்ந்ததல்ல, நம் அறிவால் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த ஞானம் வருகிற போது நம்முடைய வாழ்க்கை மாறும், கேரக்டர் மாறும். நம்ம என்ன செய்ய, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா எது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அறிவுக்கும் புத்தி, உடல் சார்ந்த அறிவுக்கும் இன்னும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களை கூட எது பிள்ளைங்களுக்கு பெற்றோர் கொடுக்குறாங்க அதிகமாக? நல்லா படிக்க வைக்கணும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க? அட்மிஷன் போட்டுறாங்க. ஏன்னா அட்மிஷன் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்ல புத்தி வளரணும், நல்லா படிக்கணும் பிள்ளை. அது போதாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீதி இருக்கிற டைமில் டியூஷனுக்கு விட்டுறோம், புத்தி நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு இல்லை, திறமைகள் வளர்த்து கொள்வது தப்பல்ல, கல்வி கற்றுக்கொள்வது தப்பல்ல. ஆனால் எதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்க. இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு இறைவசனம் சொல்லுது. இதெல்லாம் என்ன இல்லை, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இதனால நமக்கு கடவுளுடைய ஞானத்தை பெறுறதுக்கு 8 சுரக்கா கரைக்கு உதவாதுன்னு சொல்ற மாதிரி இதெல்லாமே கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு உதவாது. ஆனா கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய, எது வேணும்? இறையச்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த இறையச்சம் வரும்போது நம்முடைய கேரக்டர் மாறும். அந்த உலக அறிவு வரும்போது என்ன இருக்கும்? திறமைகள் வரும், திறமைகள் உண்டாகும், நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் கேரக்டர் வராது,
மனமாற்றம் வராது. கடவுளுடைய வார்த்தையை நம்ம கடைபிடிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு திருடனை பிடிச்சி அவனுக்கு நல்ல கல்வி கொடுத்தோம்னா அவன் நல்ல திருடனாக மாறுவான். பிரைஸ் தி லார்ட். அதான் இங்கே இறைவார்த்தை சொல்லுகிறது எஜுகேட்டட் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எஜுகேட்டட் ஃபூல்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் கல்வி கற்றவங்க எப்படி இருக்காங்க? முட்டாள்களாக இருக்கிறாங்க. கல்வி கற்ற முட்டாள்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மோசமான ஒருத்தருக்கு கல்வி கொடுத்தாச்சுன்னா இன்னும் மோசமாகும். அவன் டெக்னிக்காக மோசமாக இருப்பான். முதல்ல ஏனோதானு சொல்லிட்டு திருடிட்டு இருந்தான். அவனுக்கு கல்வி கொடுக்க போய் டெக்னிக்காக திருட ஆரம்பிச்சுட்டான் அவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மாறாது. இந்த அறிவால் புத்தியினால வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறணும்னா என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். அந்த ஞானம் கடவுளிடம் இருந்து வருகிறது. இந்த ஞானம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம இறையச்சத்தின் வழியாக இந்த ஞானத்தை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னமா படிப்போம்? திருப்பாடல்கள் அதிகாரம் 111 இறைவார்த்தை 10. திருப்பாடல்கள் அதிகாரம் 111 இறைவசனம் 10. ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்ல அறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. இங்க பாருங்க, தொடக்கம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடிப்படை என்ற அர்த்தம். தொடக்கம் அப்படின்னா ஆண்டவரை பற்றி அச்சமோ ஞானத்தினுடைய தொடக்கம் அப்படின்னா என்னது? ஞானத்திற்கு அடிப்படை. ஞானத்திற்கு அடிப்படையே எதுதான்? கடவுளை பற்றிய அச்சம். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவருடைய புகழ் என்ன செய்யும்? என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் நீதிமொழிகள் 1:7 படிங்க. நீதிமொழிகள் அதிகாரம் 1 இறைவசனம் 7. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். யார் இத அவமதிப்பார் அப்படின்னா மூடர்கள் தான் அனுமதிப்பார். என்ன செய்வாங்க? அவமதிப்பாங்க. இந்த ஞானத்தை யார் அவமதிக்கிறது? மூடர்கள் தான் இத அவமதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடவுள் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னும் நீதிமொழிகள் 9:10. நீதிமொழிகள் அதிகாரம் 9 இறைவசனம் 10. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய் உணர்வு. நாம் இறையச்சம் மூலம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஞானம் கடவுளுடைய தூய்மையோடு தொடர்பு கொள்ள அது துணையாக இருக்கிறது. இவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம்? நம்மையே தூய்மையாக்கி கொள்ளுகிறோம். ஞானம் நிறைந்த கடவுளோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம்? நம்மையே நாம் தூய்மையாக்கி கொள்ளுகிறோம். நம்முடைய உள்ளார்ந்த மனதில் நேர்மையும் உண்மையும் உள்ளவர்களாக நாம் இருப்பதை கடவுள் விரும்புகிறார். நமக்கு உள்ளார்ந்த நம்ம என்ன செய்யணும்? நேர்மையும் உண்மையும் உடையவர்களாக நாம் இருக்கணும் என்கிறது தான் இங்கே கடவுள் விரும்புகிறார். திருப்பாடல்கள் 51 இறைவசனம் 6. இதோ நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையே. மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாவீது ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஞானம் நமது மனித அறிவால் அல்ல, ஒரு இன்டலெக்ட் மைண்ட் அல்ல, நம்முடைய மனதில் இல்லை, நமக்குள் மறைந்திருக்கும் ஆவியில் இருக்கிறது. இது எங்கே இருக்கிறது? ஞானம் எங்கே இருக்கிறது? நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஆவியில் இருக்கிறது. எங்கே இல்லை? நம்முடைய புத்தியில் இல்லை, நம்முடைய மனதில் இல்லை, இங்கே ஆவியில் இருக்கிறது. கடைசியாக திருப்பாடல்கள் அதிகாரம் 2 இறைவார்த்தை 11 படிப்போம். திருப்பாடல்கள் அதிகாரம் 2 இறைவசனம் 11. அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். இத பாருங்க, இங்க 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள். கடவுளை வழிபடுகிற போது நீங்க எப்படி இருக்கணும்? நடுநடுங்கணுமா?
வழிபடுகிற போது, ஜெபிக்கும் போதும் இயேசு என்ன செஞ்சாரு? அச்சத்தோடு ஜெபிச்சாரு. அதனால தான் கேட்கப்பட்டது. கடவுளை வழிபடும் போது எப்படி வழிபடணும்? அச்சத்தோடு வழிபடணும், நடுநடுக்கத்தோடு வழிபடணும். அதுக்கு பிறகு சொல்லப்போது அவர் முன் அகமகிழுங்கள் அப்படின்னு. அது எப்படிங்க நடக்கும்? ஒரு பக்கம் அச்சம், நடுநடுக்கம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி, அகமகிழணும். அதுவும் சும்மா மகிழ்ச்சி இல்லை, அகமகிழுங்கள். அது நடக்குமா? ஒரு பக்கம் பயம், பயந்துட்டு இருக்கும்போது மகிழ்ச்சி அடைய முடியுமா? பயப்படும் போது மகிழ்ச்சி அடைய முடியுமா? முடியுமா? முடியாது. ஆனால் இறை அச்சத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி அடைய முடியும். இது நம் கடவுளை வழிபடும் போது உள்ள அச்சம் என்ன அச்சம்? இறை அச்சம். இறை அச்சம். இந்த நடுக்கம் எப்படிப்பட்ட நடுக்கம்? இறை அச்சத்தின் மூலம் வரக்கூடிய நடுக்கம். இந்த அச்சம் இருக்கும்போது, இந்த நடுக்கம் இருக்கும்போது உள்ளார்ந்த என்ன செய்யிருக்கும்? அகமகிழ்வோம். ஏன்னா இது ஆவியில் நடக்குது. இறையச்சம் எங்கேருந்து வருகிறது? ஆவியானவர் கொடுக்கிறார். ஆவியானவர் அங்கே நமக்குள்ள செயல்படுறதுனால இங்கே என்ன, ஒரு பக்கம் அச்சம் இருந்து இறை அச்சம் இருக்கும்போது அங்கே இன்னொரு பக்கம் ஆவியானவர் என்ன நமக்கு கொடுப்பாரு? மகிழ்ச்சி. அதே ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஏன்னா இறையச்சம் யாரிடமிருந்து வருகிறது? ஆவியானவரிடமிருந்து வருகிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்ய முடியும்? அகமகிழ முடியும். ஒரு பக்கம் நடுக்கம், இன்னொரு பக்கம் அகமகிழ்ச்சி. ஒரு பக்கம் அச்சம், இன்னொரு பக்கம் அகமகிழ்ச்சி. பாருங்க, இதை நமக்கு சொல்லப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த இறையச்சம் நமக்குள் உண்டாவதற்கு நாம் சில படிகளை நமக்கு கொடுக்கப்படுகிறது. சில படிகள். முதலாவது படி என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்வோம்? தேர்வு செய்ய வேண்டும். நாம் தேர்வு செய்வது, நான் இறையச்சம் கொண்டு வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தேர்வு செய்யணும். நாம் இறையச்சத்தோடு வாழலாம். இறையச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு, மனசாட்சியை தூக்கி எறிந்துவிட்டு, ஆவியானவர் என்னுடைய மனசாட்சியிலே இறையச்சத்தை கொண்டு வருவதை நான் உலாசனப்படுத்தி விட்டு நான் என்ன செய்ய முடியும்? என் விருப்பம் போல் நான் நடக்க முடியும். ஆனால் முதல் படி என்னன்னா, இறையச்சத்தில் நாம் வளரணும்னா, இறையச்சம் கொண்டவர்களாக இருக்கணும்னா நாம் தேர்வு செய்யணும். முதல்ல தேர்வு செய்யணும். முதல் படி நாம் தேர்வு செய்ய வேண்டும். நான் இறையச்சத்தோடு இருப்பேன், ஆவியானவர் கொண்டு வருகிற. இரண்டாவதாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவியானவர் நமக்கு இறையச்சத்தை குறித்து கற்றுக் கொடுப்பார். யார் கற்றுக் கொடுப்பார்? ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். என்றால் இறையச்சம் வருவது ஆவியானவரிடம் இருந்து தான் நமக்கு இறையச்சம் வருகிறது. ஆகவே ஆவியானவர் நம்ம இறையச்சத்தில் வளர்வதற்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சிலவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ந்த பிறகு இறையச்சம் தேவையில்லை. அது தவறு. இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆன்மீகத்தில் கடைசி வரை இருக்கும். ஆன்மீகத்தில் வளர வளர அதிகமான இறையச்சம் இருக்கும். ஆன்மீகத்தில் வளராதவங்களுக்கு தான் இறையச்சம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இறையச்சம் இல்லைன்னா அவங்க இன்னும் ஆன்மீகத்தில் வளரலைன்னு அர்த்தம். அறிவில் வளர்ந்துருக்கலாம், 2-3 டாக்டரேட் எடுத்திருக்கலாம் படித்து. ஆனால் அவங்களுக்கு இறையச்சம் இல்லைன்னா இன்னும் ஆன்மீகத்தில் அவங்க வளரலைன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம அது என்ன செய்யணும்? ஆவியானவர் நமக்கு யார் பயிற்சி கொடுக்குறா? ஆவியானவர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். இது இரண்டாவது படி. ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக யார் நம்ம கற்றுக் கொடுக்கிறார்? இந்த இறை ஊழியர்கள், எங்களைப் போல இறை ஊழியர்கள் எல்லாம், போதகர்கள், இறை ஊழியர்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. இறையச்சத்தில் வளர்ச்சிக்கு கற்றுக் கொடுக்குது. மூன்றாவது படி. நான்காவது படி என்ன அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? இந்த இறையச்சத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இறையச்சம் வேண்டும். இறையச்சம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ முடியாது. என் மனசில் ஒரு எண்ணம் வரும், ஒரு எண்ணம் வருகிறது. இதை பாரு அப்படின்னு சொல்லுது, ஒரு எண்ணம் பாரு அப்படின்னு சொல்லுது. அங்கே உடனே ஆவியானவர் ஒரு இறையச்சத்தை கொடுப்பார். இறையச்சத்தை கொடுப்பார். அந்த வார்த்தை எனக்குள்ள ஏற்கனவே இருக்கு, நான் வார்த்தையை படித்து கொண்டு இருக்கிறேன். அப்போது அந்த ஆவியானவர் எனக்கு அந்த வார்த்தையை வெளிக்காட்டி, இந்த வார்த்தையின்படி என்ன செய்ய சொல்லுவார்? அதை பார்க்காத அப்படின்னு சொல்லுவார். அதை பார்க்காதன்னு சொல்ல, அந்த பயம் எனக்குள்ள, அதை பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். உடனே என்ன செய்வேன்? நான் சிக்னல் உடனே கிடைக்கும். ஆவியின் மூலம் உள்ளார்ந்த ஒரு சிக்னல் கிடைக்குது. அறிவு சார்ந்து எவ்வளவு அறிவு சார்ந்து நீங்கள் கட்டுப்படுத்தினாலும் நிற்க முடியாது.
அறிவில் முடிவெடுத்து நிறைய பேர் அறிவில் முடிவெடுக்கிறாங்க, அதனால தான் முடியலை. இதை பார்க்கக்கூடாதுன்னா பார்க்குறாங்க. காரணம், அறிவை சார்ந்திருக்கிறாங்க, புக்தி இருக்குது, அறிவு இருக்குது. ஆனால் எது இல்லை? ஞானம் இல்லை. அப்போ இங்க நம்ம என்ன செய்யறோம்? இங்க வந்து நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம். கடவுள் இப்போ சொல்றாரு, நான் படித்த வார்த்தை அவற்றின் மூலமாக கடவுள் எனக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு? இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்றாரு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அவருக்கு பயந்து நான் என்ன செய்யறேன்? அவர் சொல்ற மாதிரியே கேட்குறேன். அவருக்கு பயம் இல்லாமல் இருந்தேன்னா நான் போகிற இடத்துக்கு நான் போவேன், நான் பேச வேண்டியதை நான் பேசுவேன், நான் சிந்திக்க வேண்டியதை நான் சிந்திப்பேன், நான் செய்ய நினைக்கிறத நான் செய்வேன். ஆனால் கடவுளுடைய பயம் இருக்கும்போது நான் நினைக்கிறது படி சிந்திக்க மாட்டேன், நான் நினைக்கிறது மாதிரி நடக்க மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி பேச மாட்டேன், நான் நினைக்கிற இடத்துக்கு போக மாட்டேன். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்ற இடத்துக்கு நான் போவேன், அவர் சொல்றதை நான் கேட்பேன், அவருக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன். ஆகவே இதற்காக ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்த, ஆவியானவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இறையச்சத்திற்காக ஜெபிப்போம். இறையச்சத்தில் வளர நம்மை சமர்ப்பிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தாகத்தோடு கேட்போம். அப்பா, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே அப்பா, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். கேட்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, உமது பிரசன்னம் அப்பா இறங்கி வரட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இறை அச்சத்தை எங்களுக்கு கற்பிக்கும் அப்பா தூய ஆவியானவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.